6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 இன்டீஜர்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல 9th சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் சைன்ஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த சிம்பிளில் எது சூட் ஆகுமோ அதை நம்ம எடுத்து ப்ரொசீட் பண்ணுன்றாங்க. நிறைய பேருக்கு முதல்ல இந்த சிம்பிள்ஸ்னால என்னன்னே தெரியல. ஸோ எது கிரேட்டர் தேன் லெஸர் தேன், இந்த சிம்பிள்ஸ் பற்றின ஒரு ஷார்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் கிரேட்டர் தேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி போட்டால் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன், இப்படி போட்டால் இதுக்கு பேர் லெஸர் தேன், இது ஈக்குவல் டு. சரி, கிரேட்டர் தேன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருந்ததுன்னா இந்த சிம்பிளுக்கு பேர் கிரேட்டர் தேன். அதே ரைட் சைடில் ஓப்பனாக இருந்ததுன்னா இந்த சிம்பிளுக்கு பேர் லெஸ் தேன். ஸோ இது கிரேட்டர், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஸர். ஸோ இப்போது இது கிரேட்டர் லெஸர்ன்றது சொல்லியாச்சு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஓப்பனாக இருக்குதோ அந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இன்னும் கிளாரிட்டியாக கிடைக்கணும்னா இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ சம்முக்குள்ளே போகலாம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 8. இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது முழுக்கள், ப்ளஸ் நம்பரும் இருக்கும், மைனஸ் நம்பரும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். ஸோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வித் ஜீரோஸ் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ், முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது ஒரு நம்பர் லைன் நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக ஒரு நம்பர் லைன் எப்படி இருக்கும்? சென்டரில் 0 இருக்கும். ரைட் சைடு ஆஃப் 0 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ், லெஃப்ட் சைடு ஆஃப் 0s எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 2 அப்படியே ஏறிக்கிட்டே போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -3 -2 -1 இந்த பக்கமாக தான் ஏறுமே தவிர இந்த பக்கமாக ஏறாது. ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் நம்பர் லைன். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இதில் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போது -7 8 ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ சிம்பிள்ஸை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு இன்டீஜர்ஸில் எது பெருசு சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வீடியோ லிங்க்கை நான் கொடுக்குறேன், பாருங்கள், கண்டிப்பாக இன்னும் தெளிவாக புரியும். ஸோ -7 8ன்னு சொல்லிட்டு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ அந்த -7 8ல் எது பெருசு? மைனஸ் பெருசா ப்ளஸ் பெருசானா கன்ஃபார்மாக ப்ளஸ் நம்பர் தான் பெருசு. இங்கே எதுவுமே சிம்பிள் இல்லைன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ அப்போ பெருசாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ பெருசாக இருக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன், அதாவது ஓப்பனாக இருக்கிற சைடில் பெரிய நம்பர் இருக்கணும். ஸோ அப்போ -7 படிக்கும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு என்ன பேருன்னு சொல்லியிருக்கிறேன்? லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -7 லெஸ் தேன் 8. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, -8 -7 ரெண்டுமே என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர். அப்போ நெகட்டிவ்ல ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? சின்னது பெருசுன்னு அர்த்தம், பெருசு சின்னதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்க 8 7. இப்போ வெறும்னே 8 7 இருந்ததுன்னா 8 தான் பெருசு, கரெக்டுங்களா? ஆனால் மைனஸ் போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் எது சின்னதோ அதுதான் பெரிய வேல்யூ. அப்போ பெரிய வேல்யூ இருக்கிற பக்கம் நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பனாக போடணும். ஸோ அப்போது இதை எப்படி படிக்கணும்? -8 லெஸ் தேன் -7. அடுத்த சம் பாருங்க, -999 -1000. ஸோ திரும்ப ரெண்டுத்துலேயும் மைனஸுங்களா? ஸோ ரெண்டுமே மைனஸ்னா என்ன பண்ணணும்? ஆப்போசிட், விச் மீன்ஸ் எது சின்னதோ அது பெருசு, எது பெருசோ அது சின்னது. இப்போ ஆக்சுவலாக 1000 தான் பெருசு, ஆனால் மைனஸ் வந்துருச்சுங்களா? இங்கே 999 சின்னது, ஆனால் மைனஸ் வந்துருச்சுங்களா? ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது மைனஸாக இருக்கிறதுனால இந்த சின்ன நம்பர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 0வை நெருங்கி வரக்கூடிய நம்பர் தான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக இருக்கும். -3 விட -2 பெருசு, -2 விட -1 பெருசு, -1 விட 0 பெருசு, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வே ஆஃப் ப்ரொசீடிங். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இங்கே போடுறோம். ஸோ அப்போ -999 பெருசு இல்லைங்களா? ஸோ அப்போ பெருசாக இருக்கிற பக்கம் ஓப்பன் சிம்பிளை போடணும். ஸோ அப்போ -999 இந்த சிம்பிளுக்கு பேர் கிரேட்டர் தேன் -1000. அடுத்தது பாருங்க, -111 தட் இஸ் 111. இங்கேயும் அதே நம்பர் தான் இருக்குது. சிம்பிளும் சேஞ்ச் ஆகலை, நம்பரும் சேஞ்ச் ஆகலைன்னா ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ ஈக்குவல் டு லாஸ்ட் சம் 1 0, இன்னொன்று பார்த்தீங்கன்னா -200. பொதுவாக பார்த்தீங்கன்னா 0க்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பாசிட்டிவ் நம்பராக நெகட்டிவ் நம்பராக, அதாவது 0வோட ஒரு நெகட்டிவ் நம்பரை நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக யார் தான் பெருசாக இருக்கும், யார் தான் பெருசாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் பெருசாக இருப்பாங்க. ஸோ அப்போ பெருசாக இருக்கிற இடத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் அல்லது ஓப்பனாக இருக்கக்கூடிய இடத்துல பெரிய நம்பர் இருக்கணும். ஸோ அவ்வளவுதான் இந்த கிரேட்டர் தேன் லெஸர் தேனுடைய கான்செப்ட். கண்டிப்பாக கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். தேங்க்யூ.